இறை சக்தியுடைய திருவடிகளைப் போலவே விழிகளும் அருள் சுரந்து பக்தர்களை காப்பவையாகும். நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடை கண்களே என்பார் அபிராமி பட்டர். மாமலரால் நோக்கு என்று திருமகளின் பார்வையை அவ்வை பிராட்டி போற்றுகிறார். திருப்பாவையில் இந்த பாசுரத்தில் கண்ணனின் திருவிழிப் பார்வை தங்கள் மேல் விழ வேண்டும் என பெண்கள் வேண்டுகின்றனர். அங்கண் மாஞலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக் கட்டிற்கீழே. உலக நாடுகளில் அரசர்கள் ஆணவம் அழிந்த நிலையில் கூட்டமாக உன் பள்ளிக் கட்டில் அருகே வந்து தரிசனத்துக்கு காத்து கிடப்பது போல நாங்களும் வந்து கூடியுள்ளோம். அபிமான பங்கம் என்பது ஆணவம் அழிந்த என்ற பொருள் தரும். சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிரித்தே எம்மேல் விழியாவோ. சங்கமிருப்பார் போல் என்றால் வந்து கூடியதைப் போல் என்று பொருள்படும். சங்கம் என்பது கூடும் இடம். சங்கமிப்பதால் சங்கம் ஆயிற்று. தலை பெய்தோம் என்றால் அணுகியுள்ளோம் என்று பொருள். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல என்று ஒரு வரி வருகிறது. கிங்கினி என்பது கொலுசு. அதில் தாமரை வடிவம் பொருந்தியிருக்கும் என்பதாக கொள்ளலாம். கண்ணனின் இரு கண்கள் தாமரை போல் உள்ளதாம். தாமரை கண்ணன் உலகு என்பார் திருவள்ளுவர். அத்தகைய கண்களின் ஒன்று சூரியனாகவும் மற்றது சந்திரனாகவும் விளங்க எங்களது பாவை சுமை விலக விழிகளால் பார்க்க மாட்டாயா என்று பாடுகின்றனர். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் ஒரே சமயத்தில் சூரியனும் சந்திரனும் உதித்ததை போன்ற விழிகள். இயற்கையில் இது சாத்தியம் இல்லை. ஆனால் ஆண்டாள் அப்படி அனுபவிக்க விரும்புகிறார். எங்கள் மேல் சாபம் இழிந்து என்பதன் பொருள் எங்களது பாவச் சுமைகள் உனது இந்த பார்வையால் அழிந்துவிடும் என்கின்றனர்.